மாலை வணக்கம் சார். கொஞ்சம் பின்னாடி சார். ஓ சார் வேற லெவல் எனர்ஜி சார். தேங்க்யூ. இன்னைக்கு நான் எதுவும் கெட்ட வார்த்தை பேசலை. ஒரு கொம்பு அறுத்து எடுத்துட்டாங்க, அதனால் ஒரே ஒரு கொம்பு தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஒரு 1 year I want to take a sabbatical leave on the stage, from the stage or whatever fuck it is. சார் பட் ஆனால் 3 பேருக்காக இந்த மேடையில் வர வேண்டியிருந்துச்சு. ஒன்று வந்து நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அகரம் சாரோட. He never behaved as a producer. He behaved as my father actually. He loved my film. He loved every process of my filmmaking. அந்த படம் பெருசாக அவருக்கு வந்து ஒரு பிரேக் ஈவன் தான் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் சொல்லுவார், என்னுடைய கம்பெனியில் எடுத்த பெஸ்ட்டு படம்னு சொல்லுவார். ஸோ அவருடைய அன்புக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கு. அவர் வந்து ஒரு மிடாஸ் டச் மாதிரி, வாட் எவர் ஹீ டச்சஸ் இட் வில் பி அ ஹிட் ஃபிலிம். அந்த மிடாஸ் டச்சிலேருந்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காரு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி சில்ட்ரன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜில் இந்த 2 குழந்தைங்க ஒர்க் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட எவ்ரிடே தே கம் டு தி ஸ்பாட்டு, வந்து பார்த்து ஒரு 8 hours உட்காந்து என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு the support they gave for the encouragement to the அஸ்வத்தோ இல்லை எல்லாருக்குமே ஃபென்டாப்ளஸ். அந்த 2 குழந்தைகளுக்கும் எனது வாழ்த்துக்கள். அப்பா உங்கள்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காரு. நிச்சயமாக நீங்கள் நல்ல படங்கள் எடுப்பீங்க. என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து பிரதீப், கடைசியில் வரேன்டா உனக்கு. பிரதீப் வந்து ஒரு ப்ரூஸ்லி அவன் ஆக்சுவலாக. இன்னும் அவன் எதுவும் ஃபைட் படம் பண்ணலை. ஒரு வேளை என்கிட்ட பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமாவில் வந்து ஒரு யங் ஸ்டாரை நான் பார்த்தேன் ஆக்சுவலாக. ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஆக்சுவலி. அது வந்து லக்காலையோ யார் பின்னாடி இருந்து புஷ் பண்ணியோ அப்படிலாம் வரல. இஸ் ஸ்வெட் இஸ் ஆஸ் அப் ஆக்சுவலி. He came out with a bang. And next படம் பிக் பேங். அதுக்கப்புறம் ஆக்டராக இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக நான் பார்க்குறேன். அவனுக்கு நான் தான் ஆன்டகானிஸ்ட், நான் தான் வில்லன் இந்த படத்தில். அவனுக்கு நான் நல்ல வில்லன் ஆக்சுவலாக. ஸோ எனக்கும் அவனுக்கும் நாங்கள் நிறைய சீன்ஸ் வரும்போது நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி பேசுவோம். இஸ் அ மோஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் அவன் ஆக்சுவலாக. ஒரு வெரி டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட். இன்றைக்கி இருக்க நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஒரு கிளாப் பண்ணுவோமா? நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். ஒரு டைரக்டராக எனக்கு தெரியும், நாட் தட் மெனி பீப்புள் ஆர் வெரி டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆக்டர்ஸ். ஒரு 4 படம் வந்தோடனே ஈகோ வந்துடும். அப்புறம் ரசிகர் மன்ற தலைவர்கள் பாலெல்லாம் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் உயரமே ஆகாமல் 2 அடி வளர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நுனிநாக்கு ஆங்கிலம். அப்புறம் 200 பேர் பின்னாடி வருவாங்க, எதுக்கு வராங்கன்னு தெரில. தென் தே ஃபர்கெட் ஆக்சுவலி. பட் ஆன் த ஸ்பாட்டில் மோஸ்ட்டு ஹம்பிளஸ்ட்டு ஆக்டராக நான் அவனை பார்த்தேன். என் தம்பி இருக்கான் விஜய் சேதுபதி. அது இந்த இடத்துல பேசக்கூடாது, நான் ட்ரெயினில் பேசிக்கிறேன். ஸோ அவன் ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக. இப்போ வேறு யாராவது பெரிய ஆளை சொன்னால் சொல்லுவாங்க, உடனே அடுத்த படத்துக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக பேசுகிறாங்கன்னு. ஒரு வெங்காயமே வேணாம். பிரதீப் எனக்கு படம்லாம் கொடுக்க வேணாம் நீ. ஒரு கேரக்டரை ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ் அப்படிம்பாரு ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி. அதை படிச்சிருக்கானு தெரியல, நான் படிச்சிருக்கேன். பட் ஆனால் அவன் வந்து வெரி ஃபியூ புக்ஸ் ஹி ஹஸ் ரெட் ஆன் ஃபில்ம் மேக்கிங், லைக் சேவ் த கேட் அந்த மாதிரி 2-3. ஸோ ஹீ இஸ் ஸோ மெட்டிகுலஸ் அபவுட் ஹிஸ் கேரக்டர். அவன் டயலாகு இட் வாஸ் வெரி அஸ்டவுண்டிங் டு பி வித் ஹிம் ஆக்சுவலி. எனக்கு இந்த ஒரு சின்ன ஏஜில் இவ்வளோ ரசிகர்களை வந்து அவன் எப்படி, நான் நிறைய அவனை பற்றி எங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் பேசியிருக்கேன் ஆக்சுவலாக. நான் சொல்லும்போது அசிஸ்டன்ஸ் நம்ப மாட்டாங்க அசிஸ்டன்ஸ், ஏன்னா அசிஸ்டன்ஸ் என்னை விட திமிரு பிடிச்சவங்க. அவன் இல்லைடா அவன் ரொம்ப பிரைட் ஃபெல்லோடா, அவனுக்கு ரொம்ப இருக்குண்ணா. சார் என்ன சார் சொல்கிறான், என்ன பெரிய வெங்காயமா சார் அப்படிமா? இல்லைடா வெங்காயம் தான் அவன்.
அவன் வந்து அவனுடைய டெடிகேஷன் நான் பார்த்தேன்டா. அப்புறம் ஒரு 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 குசாட்டிக் சென்சிபிலிட்டி அவன்கிட்ட இருக்குது. ஒரு சென்சிபிலிட்டி, ஒரு மாதிரி சென்சிபிலிட்டிடா அது அது வந்து அவன் டெவலப் பண்ணியிருக்கான். ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஸ்கேல் ஹைட்ஸ். அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தம்பியோட ஒரு நாள் அவங்க கூட ஒர்க் பண்ணேன். ஸோ ஐ திங்க் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் நிறையா ஆஸ் அன் ஆக்டராக. சூப்பர்டா, பியூட்டிஃபுல்டா, லவ் யூ. உனக்கு நீ 200 வருஷம் வாழணும். நீ ரொம்ப நல்ல பையன். இதே மாதிரி இருடா, இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனாலும் இப்படியே இருடா. உனக்கு வெற்றிகள் வந்து குமிச்சிக்கிட்டே இருக்கும் உனக்கு. ஆக்சுவலாக ஐ நோ தட் யூ ஆர் அ வெரி குட் ஹார்ட்டட் ஃபெலோ. ஆக்சுவலி ஐ நோ தட் இட்ஸ் வெரி வெரி ரேர் இன் சினிமா. ஆக்சுவலி யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நர்ச்சர் இட். தென் அஸ்வத். அஸ்வத் வந்து வெரி டெரிபிள் டைரக்டர் டு ஒர்க் வித் ஆக்சுவலி. ஏன்னா அஸ்வத் வந்து 2 விதமாக அட்வைஸ். அஸ்வத் வந்து எப்படின்னா வந்து ஸ்பாட்டில் இருக்கும்போது ரொம்ப டிக்டோட்டரியில் இருப்பான். அதாவது வந்து ஒரு டயலாக் பேசும்போது கூட நானும் பிரதீப் நாங்கள் கேலி பண்ணிப்போம். பிரதீப் லைட்டாக மிஸ் பண்ணுவான். உடனே வந்து இல்லை அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசு, இந்த வார்த்தையை இங்கே பேசு அப்படிமா. அப்புறம் நடக்கும்போது ஒரு ஸ்டெப்பு விட்டு 2 ஸ்டெப் இப்படி போகக்கூடாது, ஒரே ஸ்டெப்பு தான் அப்படிமா. நாங்கள் 2 பேரும் சிரிச்சுப்போம் ஆக்சுவலாக. பட் நாங்கள் 2 பேரும் டேரக்டர்ஸ், எங்களுக்கு தெரியும் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் அப்படி தான் இருப்போம். ஸோ ஒரு டேரக்டர் அப்படி தான் இருப்போம். நடிகனாக இருக்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. டேரக்டராக இருக்கும்போது அந்த ப்ராசஸ் வந்து we cannot enjoy, but we have to understand actually. So such a hard working, very smartest guy. ரொம்ப சிம்பிளாக அந்த படம் ஹிட் ஆகும். படம் பெரிய ரொம்ப எகிரி குச்செல்லாம் அப்படிலாம் பண்ணணும்னு இல்லை, ரொம்ப சாதாரணமாக அந்த படம் ஹிட் ஆகும். ஏன்னா இந்த படத்தில் ஒரு அழகான மாரல் சொல்லியிருக்கான். ஒரு மாரல், அதாவது இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய, இந்த காலத்து இளைஞர்களுக்கு எப்படி சொல்லணுமோ அந்த மெத்தடில் ஒரு மாரல் சொல்லியிருக்கான். ஸோ இட்ஸ் எ ஸ்டோரி. இட் இஸ் நாட் அ சிம்பிள் ஸ்டோரி. இட் இஸ் அ டீப்லி இன்கிரைன்ட் இன் மொராலிட்டி. எனக்கு அதனால தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு காலேஜ் பையன் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்றத அவன் அனுபவத்தை வச்சு வீவ் பண்ணி சொல்லியிருக்கான். ஸோ இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். சொன்ன விதம் வந்து ரொம்ப ஹாப்பியாக, என்னை மாதிரி சீரியஸாக சொல்ல மாட்டான். எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு லஞ்சு சாப்பிட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு தலையாவது அந்த லஞ்ச் பாக்ஸில் மேலே இருக்கணும், இல்லைன்னா லஞ்ச் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. பட் அவன் ரொம்ப கூலாக நிறைய பெண்கள்லாம் வச்சு ரொம்ப ஹாப்பியாக சொல்லியிருக்கான். இட் இஸ் அ மெத்தடாலஜி, டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி. பட் இஸ் அ வெரி வெரி மெட்டிகுலஸ் டைரக்டர். டைரக்ட் பண்ணும்போது நிறைய டேக்ஸ் வாங்குவான். அதுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் டப்பிங்கில் போயிட்டு அப்பா ஃப்ரீயாக போனேன்னா டைரக்ஷனோட டப்பிங்கில் நிறையா டேக் எடுத்தான். நான் வந்து ஒரு 4 டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஒரு நிறைய ஊர்கள், காரைக்குடி, திண்டுக்கல், மதுரை, மெட்ராஸு, யூரோப்லாம் நிறையா போயிட்டு வந்திருக்கேன்னா. ஆனால் அவன் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிக் கொடுப்பான். சார் இங்கே வாங்க அப்படின்றத இங்கே வாங்கன்னு சொல்லுங்கள். நான் சொல்லுவேன் இங்கே வாங்க, இல்லை சார் அப்படி சொல்லக்கூடாது, இங்கே வாங்க அப்படி சொல்லுங்கள் சார். எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸே புரியாது. கடைசியில் அவன் சொல்ல நான் திருப்பி பீட் பண்ணி அவன் சொன்ன மாதிரி இங்கே வாங்க அப்படிம்பேன். ஆக்சுவலாக அந்தளவு மெட்டிகுலஸ்ஸு. இது ஏன் சொல்ல வரேன்னா, தீஸ் ஆர் ஆல் ஸ்ட்ரெங்க்ஸு. இதை ஏன் நான் ஹைலைட் பண்ணி பேசினா, தீஸ் ஆர் ஆல் ஸ்ட்ரென்த்து. நீ கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கணும். யூ ஆர் கோயிங் டு ஸ்கேல் ஹைட்ஸ் அகெயின். பட் என்னென்னா நான் என்ன சொல்லுவேன்னா, அடுத்து உடனே இன்னொரு ஜாக்பாட் அடிச்சிட்டேன், சிம்புக்கு படம் பண்ணிட்டேன். மை அட்வைஸ், ஏன்னா ஏன் சொல்கிறேன் அட்வைஸ் சொன்னேன்னா, என்னுடைய நிறைய லெக்சர்ஸ் வந்திருக்கான். அது வந்து ரொம்ப ஹம்பிளாக என்கிட்ட சொல்லியிருக்கான். உங்கள் இன்டர்வியூஸு, உங்களுடைய லெக்சர்ஸ் எல்லாம் நான் கண்டினியூஸாக வந்து பார்ப்பேன் சார், பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸாக சொன்னான். நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா, இப்போ யூ ஆர் அ வெரி வெரி டேலண்டட் மேன். The stories which you are telling is to next steps. And I want you to have a big leap into an extraordinary storytelling, because you have to live up to that. You have a greater talent. You please understand that. அவனுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க. இந்த படம் வெற்றி படம், அடுத்த படமும் வெற்றி படமாக தான் இருக்கும். ரொம்ப சென்சிபிளாக ஒர்க் பண்ணுறான். இதை நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து புரிஞ்சுக்கணும். அவன் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக இருந்து, ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு, கிராஜுவேட் படிச்சுட்டு வந்து சினிமா மேலே பேஷனாக இருந்துட்டு ரொம்ப அழகாக எப்படி கதை சொல்லணும்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு வந்து 6 பதில் வச்சுருக்கோம் ஒவ்வொரு கேள்விக்கு. ஸோ இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு ஒர்க் வித் ஹிம். வேறு என்ன பேசுறது, ஒரு கான்ட்ரவர்சியெலாம் பேசுறதுக்கு எனக்கு டைமும் இல்லை. நான் சீக்கிரமாக போகிறேன். பேட் கேர்ள்னு ஒரு படம் வரவே இல்லை. அதை வந்து அமுக்கிட்டோம். அதுக்கு பல காரணம் சொல்லிட்டோம். அந்த பேட் கேர்ள் எடுத்தது ஒரு பெண். அது பல காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு போராட வேண்டிய காரணம், அதுக்கு வந்து எல்லாமே சொல்லலாம். ஆனால் ஒரு பெண் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை வெளியே வரவிடாமல் ட்ரைலர் வந்ததுனால அந்த படத்தை கீழே போட்டு அமுக்கிறது வந்து இட் இஸ் ஸோ அன்ஃபேர். இட் இஸ் ஸோ அன்ஃபேர். இங்கே நம்ம ஒரு நல்ல படத்துக்காக உட்காந்து ஜாலியான படத்துக்காக எல்லோரும் கை தட்டுறோம்.
ஒரு பெண் உள்ளே உட்காந்து கலங்கிக்கிட்டே உட்காந்துருக்கா. எனக்கு அது மனசாட்சியை உறுத்துது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் திஸ், ஐ வாண்ட் டு ரெக்கார்ட் திஸ். ஸோ சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஈவன் பொலிட்டிஷியனோட பேசி அதை கட் பண்ண வேண்டிய இடத்த கட் பண்ணி சென்சார் பண்ணி அந்த படத்தை திரைக்கு கொண்டாடணும். ஒரு பெண் டைரக்டர் ஆகணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 40 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு ஒரு பெண் டைரக்டர் தான் வரா. அந்த பெண் வரணும். அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் எக்ஸ்ட்ராடனரி ஃபில்ம் மேக்கிங் அந்த படத்தில் நான் ட்ரைலரில் பார்த்தேன். ஸோ வி ஹாவ் டு, இட் இஸ் நாட் தட் வி ஷுட் டாக் அகெயின்ஸ்ட் பீப்புள், பொலிட்டிஷியன்ஸ் ஆர் சம்திங். அவங்க சொல்கிறதுலையும் நியாயம் இருக்கும். பட் எல்லாருமே கருணையோடு நினைத்து பார்த்து அந்த பெண் குழந்தை ஒரு படத்தை செய்திருக்கிறாள். அந்த படத்தை வெளிவரதுக்கு நம்ம எல்லாரும் கேட்டுக்கணும், கெஞ்சி கேட்டுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இட்ஸ் அ கிரேட் ஈவினிங். அவ்வளோதான். ஐ எம் கெட்டிங் போர்ட். ஐ எம் லீவிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் ஒரே ஒரு உங்கள் பெர்மிஷனோட ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். கேள்வியா? ஆமாம் சார். அங்கே காட்டுறீங்க. அங்கதான் சார் வருது. ஓகே சார். நீங்கள் இப்போ ட்ரெயிலரில் பயங்கரமான பிரின்சிபலாக வந்திருப்பீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டையும் பார்த்த உடனே உங்கள் டாப் ஆஃப் த மைண்டில் ஏதாவது ஒன்று தோணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோ போகிறோம். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் சொல்லலாம் சார். டாப் ஆஃப் த மைண்டில் கெட்ட வார்த்தையில் ஏதாவது சொல்லிட்டு போகிறேன் சார். அதான் நீங்கள் ஸ்டார்ட் ஒரு வார்த்தை பார்த்தலாமா சார்? பொறுக்கி, இனிய பொறுக்கி. ஓகே சார். பெரும்பொறுக்கி, இனிய பெரும்பொறுக்கி. இன்க்ரீஸ் ஆகிட்டே போதே சார். இவளை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என் படத்தில். நான் தான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. ரொம்ப அழகாக இருந்தாங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் மிட் ரேஞ்சில் வேணும். ரொம்ப டவுன் டு எர்த்தா பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி வேணும். அவள் ரொம்ப அழகாக இருந்தா, அதனால் ரிஜெக்ட் பண்ணேன். சாரி டி. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? யூ வாண்ட் மீ டு சே இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி? ஓகே, இட் டசன்ட் மேட்டர். யாருன்னு கேட்பாரு? ஏய், இதெல்லாம் உன் ப்ரிப்பரேஷனா? சார் என்ன நீங்கள் எதாவது திட்டி? நான் இவ்வளோ நாள் கெட்ட வார்த்தை பேசலாம்னு நினச்சேன்டா. டேய், ஸோ கைண்ட் ஆஃப் யூ சார். தேங்க்யூ. என்னை விட ஒரு நல்லவர் இப்போ பார்ப்பீங்க பாருங்க. டேய் மாத்திரை திட்ட போகிறாரு. ரொம்ப ஓகே. இல்லை, அந்த பையனை பற்றி சொல்லிடுறேன். சி, ஒரு சினிமாவில் நடிகனுக்கு நம்ம வந்து ஃபேன்ஸ் இருக்குவாங்கள்ல. இப்போ வந்து ஒரு காம்பேர் பண்ணுறதுக்கு ஃபேன்ஸ் இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ சார். ஓகே, சீக்கிரம் மாற்றிடு. ஒரு கண்ணு தெரியாத மான்ஸ்டர் இந்த சினிமாவில் ரொம்ப கம்மியே நல்லவங்க இருக்க இடத்துல, நிறைய கெட்டவங்க இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு சீக்கிரமாக சினிமா விட்டு வெளியே போகிற ஒரு டைரக்டர் சார். தேங்க்யூ ஸோ மச். இல்லை சார். சார் அந்த வார்த்தையை எங்களால் கண்டிப்பாக உண்மையிலே இது என்ன கனவு மாதிரி தான் இருக்குது. முதல்ல எங்கள் டைரக்டர் முத்து படத்தில் நடிக்க வைக்கும்போது நடிக்க மாட்டேன்னு ஓடி போனால் இப்போ ரஜினி சாரும் ரவிக்குமார் சாரும் கம்பல் பண்ணி நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் பதவியில் இருக்கும்போது பல பதவியில் இருக்கும்போது மேடைக்கு வந்த பழக்கம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு நடிகனாக வந்திருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட டைரக்டரை வந்து அஸ்வத் மாரியம்பத்தை வந்து நிச்சயமாக சொல்லணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்குங்கிறது எல்லோரும் சொல்லிட்டாங்க. அவருக்கு 2வது படம், நம்ம ஹீரோ பிரதீப் ரங்கநாதனுக்கு 2வது படம். நிச்சயமாக நோ டவுட் இது பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். இந்த ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சாரி, புரியல. எல்லாருக்கும் வணக்கம். இங்கேருந்து பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு. ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல இந்த படத்தில் என்னை நடிக்க கூப்பிட்ட அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படம் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு கூப்பிட்ட அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் என்னை வச்சு இன்னொரு படம் எடுக்க போகிற அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரதீப் ப்ரோ இல்லை ப்ரோ, அடுத்தவங்களை பற்றி சொல்லலான்னு வந்தேன். பிரதீப் ப்ரோ வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் வந்து பேசும்போது ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்க. அர்ஷத் இது பண்ணிக்கோங்க அது பண்ணிக்கோங்கன்னு. அப்புறம் வந்து டேய் நான் சொன்னால் கேட்க மாட்டியாடா அப்படின்னு அந்தளவுக்கு பயங்கர ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அது பிரதீப் ப்ரோவாக இருந்தாலும் சரி, அஸ்வத் சாராக இருந்தாலும் சரி, 2 பேருமே வந்து இப்போ உண்மையாலே, அதாவது இப்போ தான் சார்னு சொல்கிறேன், எங்கள் வாட்ஸ்அப் சாட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. டிராகன் பெரிய படம். இந்த பெரிய படத்தில் கண்டிப்பாக நானும் ஒரு ரோலாக இருக்கேன் அப்படின்றதுக்கு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். வேறு என்ன பேசுறது? இல்லை மேடைன்னு வந்துட்டா சார், நான் கொஞ்சம் அடக்கமான பையன்.
ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ஆமா ஆசை இல்லை. நீங்க அடக்கமான பையனாவே இருக்கணும். நான் வந்து கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த அடக்கம்லாம் நாங்க கேள்விப்படலையே. நிறைய டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சீங்க. இந்த மாதிரி கேரவன் வந்து எனக்கு தனியா தான் வேணும், சித்து அவர்களும் நீங்களும் வந்து சேர்ந்தெல்லாம் வரமாட்டோம், அவர் முன்னாடி வரட்டும் அப்புறம் நான் பின்னாடி வரேன், இப்படிலாம் வந்து சொன்னீங்களா? ஆக்சுவலாக இதெல்லாம் சொன்னது அண்ணன் தான், நான் இல்லை. இங்கே மாறிட்டீங்களா? ஓகே. இல்லை அந்த கை மாதிரி காட்டுவீங்கன்னு தெரிஞ்சு அங்க போயிட்டாருன்னு இல்லை நினைக்கிறேன். இல்லை அந்த மாதிரி எதுவுமே சார் அப்படி ஏதாவது சொன்னோமா சார்? இல்லை கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதில் நம்ம சொல்லி கெடுத்துக்க வேணாம். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு சனியே நம்ம வாய் தான், அதனால தான். ஓகே சரி, ரெண்டு பேரில் யார் டல்லிங் நிறைய டேக் வாங்குவோம்? ஏன்னா நீங்கள் அந்த அடிக்கடி இன்டர்வியூஸில் சொல்லுவேன், அண்ணன் ஏன்னா இப்படி டேக் வாங்குறீங்கலாம் சொல்லுவேன். ஸோ 2 பேரில் யார் நிறைய டேக் வாங்குனீங்க? இதுக்கான பதில டேரக்டர் சார் தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா நான் ஒரு டேக்கில் பண்ணிடுவேன், அவர் தான் ஒரு 6 டேக் கேட்பாரு. அது ஆமாம், டேரக்டர் சார் தான். நான் 1 டேக்கில் பண்ணிடுவேன், அவர் வந்து இல்லைடா கொஞ்சம் இப்படி மாற்றலாம் இப்படி மாற்றலாம்னு சொல்லி 6 டேக் கேட்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 7 8ன்னு போய் அப்புறம் நிக்கேட் சார் டென்ஷன் ஆகிடும். ஒய் ஷுட் ஐ டேக் த கேமரா மேன், ஜஸ்ட் லிஃப்ட் அப் அப்படின்னு இங்கிலீஷ்லாம் பேசுவார். ஆனால் நிக்கேட் சார் உண்மையாலே மைக் எடுத்து ரொம்ப சாதுவாக பேசுனது இந்த மேடையில் தான். ஷூட்டில் அப்படி கிடையவே கிடையாது. நான் கூட அந்த சினிமா பார்த்து நல்லவர் நம்பிட்டே தான் போயிட்டேன். இல்லை ஆனால் பயங்கர எனக்கு என்னென்னா சார் அதுக்கு முன்னாடி வந்து சூரிய போட்டு பண்ணியிருக்காங்க, இன்னும் பெரிய பெரிய படம்லாம் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக எனக்கு ஃபஸ்ட் நாள் அதில் வேற எது ட்ரைபாடு அந்த மாதிரி போட்டால் கூட சாருக்கு பெரிய ஒரு கஷ்டம் இருக்காது. ஷோல்டரில் தூக்கி வச்சிட்டாரு என்னோட ஷாட். அப்போ நான் வந்து நிற்கணும், ஒரு மார்க் கொடுக்குறாரு, நான் தாண்டி போய் அவர் மடியில் விழுவுறேன். ஏய் ஹியர் மேன் ஹியர் அப்படின்றாரு. சார் 1 மினிட் சார், ஸ்வெட் ஆகுது. அப்புறம் அவர் பார்த்துட்டாரு, ஒரு நிமிஷம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுங்க தம்பி கொஞ்சம் பயப்படுறாப்புலன்னு சொல்லி வந்து அவரே எனக்கு ஸ்வெட்டெல்லாம் தொடச்சி விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சில், வி ஹேவ் டைம், வி ஹேவ் எவ்ரி திங் அப்படின்னாரு. ஓகே சார் ஒன்றுமே புரியல, நான் போயிடுறேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சார் ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜாலியாக ஃப்ரெண்ட் ஆகி லாஸ்ட் நாள்லாம் எனக்கு பேக்கப்னு சொல்லும் போது யாரெல்லாம் எனக்கு இப்போ கை தட்டினாங்கன்னு தெரியல, சார் எனக்காக பாட்டு பாடி ஹிப் ஹிப் ஹூரே ஹிப் ஹிப் ஹூரே அதெல்லாம் சொன்னார். ஸோ சாரோடைய ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். அது நீங்க பேசுறதுலயே வந்து நல்லா தெரியுது, டக்குன்னு வந்து இமிட்டேட் பண்ணி யார் எப்படி பேசுவாங்கன்னு கரெக்டா சொல்லிடுறீங்க, சரியா? ஆனா அஸ்வத் சார் வந்து எப்படி வேலை வாங்கினாரு, ஒரு டைரக்டரா அவர் எப்படி உங்ககிட்ட வேலை வாங்கினாரு, பிரதீப் சாரா அவரும் எப்படி பேசிப்பாங்க, சித்து அவர்களுக்கு வந்து எப்படி வேலை வாங்குவார், இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி காட்டுங்களேன். பண்ணி காட்டணுமா? பேசி காட்டுங்க. இல்ல இப்பதானே டிஓபி மாதிரியே பேசி காட்டுங்களே, கூட இருந்து அப்சர்வ் பண்ணிருப்பீங்கல்ல. இல்ல அவங்க வந்து ஏன்னா அவங்க 2 பேர் ஒரு ரொம்ப வருஷமா ஒரு 12 13 வருஷமா அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்ன்றனால ஒரு டேரக்டர் ஒரு ஆக்டர் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் கேஷுவலாக இருக்கும். மச்சான் நான் இது ஒன்று பண்ணியிருக்கேன்டா, நான் இது ஒன்று பண்ணியிருக்கேன், மச்சான் நான் இது ஒன்று போடுறேன்டா, நான் இது பண்ணுறேன்டான்னு ரொம்ப கேஷுவலாக பேசிப்பாங்க அவங்க. ஸோ அது பார்க்கும்போது உண்மையாலே இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். எப்படி இங்கேயே இருக்காரு பக்கத்துலேயே, இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இல்லையேன்ற ஃபீல். இவர் அவர் ஃப்ரெண்ட் இல்லைங்க, எங்கள் அண்ணன். அங்கேயும் அண்ணனாக தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இருந்தாங்க. பட் மச்சான் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் டல்லிங். பட் எனிவே தேங்க்யூ டல்லிங். எங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா நாங்கள் பார்த்து ரசிக்கிற 2 பேரை இன்னைக்கு வெள்ளித்திரையில் பார்க்க போகிறோம், ரசிக்க போகிறோம், கொண்டாட போகிறோம். அவ்வளோ பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக ஒவ்வொரு கைத்தட்டலும் உங்களுடைய உழைப்புக்காக கிடைக்கிறது தான். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. இன்னும் பல படங்கள் உங்களை பார்க்க அண்ட் டிராகன் ஸ்க்ரீனில் என்ஜாய் பண்ண எங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. லைட்டாக பீதியாக இருக்குது. ஹாய் எல்லாருக்குமே வணக்கம், தேங்க்யூ. ஸோ நிறையா பேருக்கு தேங்க்யூ சொல்லணும், அதனால் மொத்தமாக தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா சில பேரை விட்டுருவேன் நான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ 2-3 நாளாக இப்போ தான் அடித்து விட்டாங்க, திரும்ப அடமலை மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக சொல்லணுன்னா 2 பேருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஒன்று ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட், அவங்க தான் வந்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தாங்க, எனக்கும் ஹர்ஷத்துக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. இன்னொன்று அஸ்வத் ப்ரோ. அஸ்வத் ப்ரோ எப்போன்னா இது அவங்க எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 20 இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னா அந்த 20 இன்டர்வியூலையும் இதை மறக்காமல் ரைம்ஸ் மாதிரி எல்லாத்துலேயும் சொல்லிட்டாரு. அவருக்கு 2 லேக் சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதே நான் அவரை கூப்பிட்டேன் அப்படின்னு எல்லா இன்டர்வியூலையும் அதை சொன்னார். அதனால் உண்மையிலே ஒரு 2 லேக் சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது கூப்பிட்டாரு. இன்னும் சொல்ல போனால் நம்ம சேனல் ஆரம்பித்து 11வது சப்ஸ்கிரைபர் இந்த மனுஷன் தான் எங்களுக்கு. அதனால் என்றைக்குமே அதை நாங்கள் மறக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு தடவை டார்லிங் கதை சொல்கிறதுக்காக ஆஃபீஸ் கூப்பிட்டாரு டார்லிங். போய் உட்கார்ந்தோன்னே என்னென்னமோ நிறைய பேசினார், ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே டன், யூ ஆர் த ரைட் கை அப்படின்னாரு. சரி ஓகே அப்போ நான் செலக்டா அப்படின்னு கேட்டேன். செலக்ட் தான் போ அப்படின்னாரு. போய் அடுத்த நாள் இவனை கூப்பிட்டு வர சொன்னார். சரி நமக்கு தான் ஒன்றும் தெரில, தமிழ் மீடியம்லேருந்து வந்திருக்கோம், இவன் கொஞ்சம் நாலேஜான ஆள் தானே, அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவனாச்சேன்னு இவனை கூப்பிட்டு போகிறேன். இவங்கிட்டையும் அந்த மனுஷன் அப்படி தான் பேசுகிறான். லைட் வரும், நீ இது பண்ணும் இது பண்ணும். அவனுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நாங்களே ஃபிக்ஸ் ஆகிட்டோம், சரி ஓகே நம்ம ஒரு ஹாலிவுட் படத்தில் நடிக்க போகிறோம் அப்படின்னு மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டோம்.
சரி ஹாலிவுட் படம் தானே நடிக்கிறதுக்கு போயிட்டோம், பார்த்தா ஹாலிவுட் கேமராமேனே அங்கே இருக்காரு. உள்ள போய் ஏய் மார்க் மார்க் மார்க்னா மார்க் எங்கே போயிட்டு மார்க்ல நில்றா அப்படின்னாரு இவர். ஓகே, அப்போ ஹாலிவுட் படத்தில் தான் நம்ம நடிக்க போகிறோன்றது முடிவாயிட்டு. ஆனால் பாதி நேரங்களில் இவங்க 2 பேரும் இங்கிலீஷில் மட்டும்தான் பேசிப்பாங்க. இதெல்லாம் நான் வந்து உண்மையிலேயே இந்த மேக்கிங் ஜாக்கி ஜான் படம் மேக்கிங்லாம் கடைசியாக போடுவாங்க, ஒரு கேமராமேனும் ஒரு டேரக்டர் இங்கிலீஷில் பேசுறதெல்லாம். இதெல்லாம் நான் பார்க்கும்போது உண்மையிலேயே இவன்கிட்ட சொல்லுவேன், நிறைய பேசுகிறாங்கடா ஆனால் ஒன்றும் புரியலடா. அவங்க பேசிப்பாங்க, ஆனால் சரி இது சொல்லாமான்னு தெரில. பல நேரங்களில் வந்து நிக்கேத் ப்ரோ வந்து சார்ஜ் எடுத்துட்டாருன்னா எங்களுக்கெல்லாம் பீதி ஆகிடும். அது நான் பரவாயில்ல, சில நேரத்தில் பிரதீப் ப்ரோக்கே அது பீதி ஆகிடும். பீதி ஆயிடுச்சுன்னா அவர் கொஞ்ச நேரத்தில் அவர் என்ன பேசுறதுன்னு அவருக்கு புரியாது. ஆனால் அவருக்கு ஒரு மல்டி பர்சனாலிட்டி இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன திடீர்னு ஒன்று பேசுவார், திட்டிடுவார், ஓகே டார்லிங் நல்லா பண்ணு அப்படின்ட்டு போயிடுவார். இப்போ இந்த மனுஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களை இல்லை அவங்கள அப்படிம்பாங்க. சரி அவங்களை வேற யாரையோ சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்கள்ட்ட போய் சொல்லுவார், உங்களை இல்லை நீங்கள் லைட்லாம் கரெக்டாக தான் வச்சுங்க, இவனுங்கள தான் சரியாக நடிக்கலை அப்படின்ட்டு போயிடுவார். ஸோ இந்த படம் உண்மையிலே ஆரம்பித்தது ஒரு மாதிரி ஜாலியாக ஆரம்பிச்சது, முடியும் போது ஏண்டா முடியுது அப்படின்னு இருந்தது. ஏன்னா 3 வேளை நல்லா சோறு போட்டாங்க, சும்மா சொல்லக்கூடாது, டெய்லி கறி கஞ்சி, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நம்ம ஆஃபீஸில் அப்படி ஒரு சோறு பண்ணணுன்னு ஏஜிஎஸை பார்த்து நாங்கள் பல தடவை வியந்திருக்கோம். ஏன்னா இது இது திரும்பவும் சொல்லலாமான்னு தெரில, பல வார்த்தைகள் டப் பண்ணி இது பண்ணி கட் பண்ணி பேசி எடிட் பண்ணி நானே பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் வந்து இந்த படத்தில் போடும்போது அஸ்வத் ப்ரோ வந்து ரீஇன்ட்ரடியூசிங் அப்படின்னு போட்டார். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 2 படம் பண்ணோம், சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன் 2 பண்ணோம். அதில் வந்து இட்லி கேட்டால் இட்லி இல்லைன்னுவாங்க, தோசை கேட்டால் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர மாட்டேம்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இங்கே போனால் ஒரே நேரத்தில் டார்லிங் எல்லாமே சிக்கன் இருக்குது டார்லிங், மீன் இருக்குது டார்லிங், அதுக்கப்புறம் சில நேரத்தில் பிரதீப் ப்ரோக்கு டயட் ஃபுட்னு ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. ஆத்தாடி ஆத்தா அதில் என்னென்னமோ இருக்கும் டார்லிங், ஓடுறது போடுறது பறக்கிறது தாவுறது நிற்கிறது நீந்துறது எல்லாமே இருந்துச்சு அவருக்கு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும் இப்போ வரைக்கும் இருக்கு, இவ்வளோ திங்கிறாரு இந்த மனுஷனுக்கு ஏன் உடம்பு மட்டும் உழவ மாட்டேன்ற ஆதங்கம் மட்டும் தான். ஃபீலிங் தான் மச்சான். அப்படி என்ன நல்லா சாப்பிட எடுத்துன்னு கேட்பேன், சமோசா தானேங்க, ஆமாம். உருளைக்கிழங்கு சமோசா தானேங்க, ஆமாம். 4 திங்கிறீங்க அப்படியே இருக்கிறீங்களேங்க அப்படின்னு கேட்பேன். ஆனால் தெரில, அவர் வந்து ஒரு மாதிரி பாதி நேரங்களில் எங்களுக்கு குருவாக இருந்தார், பாதி நேரங்களில் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார். நான் அப்படியே வந்துடுறேன், 2-3 பேர் அப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். அஸ்வத் ப்ரோ கூப்பிட்டு கதை சொன்னார், சொல்லிவிட்டு ஷூட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் சொன்ன கதை தான் இப்போ எடுக்கிறாரான்னு எனக்கு இவனுக்கும் பாதி நேரங்களில் சந்தேகம் இருக்கும். டேய் நம்மள்ட்ட சொல்லும் போது வேறு சொன்னார் வேறு எடுக்கிறாரா, அவர் என்ன எடுக்கிறாரோ அதை நடிப்போம், இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. எந்த வாய்ப்பும் இல்லை, அப்போ கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு இது பண்ணது தான். ஆனால் எங்களை முழுமையாக நம்பி எங்களை கூப்பிட்டதுக்கு அஸ்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அஸ்வத் வந்து ஃபஸ்ட்டு கூப்பிடும் போது ப்ரோவில் ஆரம்பித்தோம், அப்புறம் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், மாமா மச்சான் ஆனோம். இப்போ என்ன மொழியில் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோன்னு எங்களுக்கே தெரில. சில நேரங்களில் எடுத்தவனையே ஹலோக்கு முன்னாடி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறான், ஒத்த வார்த்தை, அதை சொல்லி தான் ஆரம்பிக்கிறானே. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் 2 பேரும். அப்படியே தாண்டி வந்தோன்னா ரவிக்குமார் சார்லாம் பார்க்கும்போது உண்மையிலே பயமாகவே இருக்கும் செட்டில். ஏன்னா நாங்கள் காம்பினேஷனில் எங்களுக்கு நிறைய சீன் இருக்குது. சில நேரங்களில் சார் இப்படி நின்றாருன்னா அங்கே நிற்க மாட்டோம், நாங்கள் 2 பேரும் ஓடிடுவோம். சரி அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, சூப்பர் ஸ்டாரை வச்செல்லாம் படம் பண்ண வர்றா அவர், இப்படிலாம் வேறு நாங்கள் பேசுவோம். சில நேரங்கள் அவர் காதில் விழுவுற மாதிரியே மிமிக்ரி பண்ணுறாரு, அவருக்கு முன்னாடி மிமிக்ரிலாம் பண்ணி காமிச்சோம். ஆனால் அவர் அதை கண்டுக்கவே இல்லை. நான் அதுக்காக தான் இன்றைக்கி வரும்போது அஸ்வத் சொன்னேன், மேலே ஏறி ஸ்டேஜில் ரஜினி சார் மிமிக்ரி பண்ணு, டக்குன்னு கூப்பிட்டு அடுத்தது ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாருன்னு. முதல் மறந்துட்டு போயிடுச்சு, பரவாயில்ல, தேங்க்யூ. அதனால் ரவிக்குமார் சார்லாம் உண்மையிலே நம்ம வெளியிலேருந்து நம்ம ஒன்று பார்க்குறோம், காமன் மேனாக நம்ம ஒன்று பார்க்கும்போது எவ்வளோ பெரிய லெஜெண்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது அப்படி இல்லவே இல்லை. அவர் ரொம்ப கூலாக ரொம்ப ஜாலியாக எல்லார்ட்டையும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது உண்மையிலே பெருமையாக இருந்தது. நான் எங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், அப்பா நீ என்னை படையப்பா படத்துக்கு கூப்பிட்டு போனில்ல, ஆமாம் அதோட டேரக்டர்லாம் இருக்காருப்பா இங்கே அப்படின்லாம் சொன்னேன். எங்கள் அப்பா நம்ப மாட்டேன்ட்டார். அவர்கிட்ட நான் கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், இந்த ஸ்டேஜை சாக்க வச்சு கேட்டுக்கிறேன், சார் எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுத்துருங்க. எங்கள் அப்பா இன்னமும் நம்பலை, நான் படத்தில் நடிக்கிறேன்னா நீ என்கிட்ட வீட்டை நடிக்கிறேன், இப்போ அங்கே போய் நடிக்கிறேன் அப்படின்னாரு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பிரதீப் ப்ரோ ஃபுல் ஜாலி. காலேஜ் படம், காலேஜில் என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நாங்கள் அந்த காலேஜில் பண்ணோம், ஜாலியாக இருந்தோம். நல்ல மனுஷன் உண்மையிலே, எந்த இதுவுமே இருக்க, நான் அந்த ஸ்டார்டமில் இருக்கேன், நான் ஹீரோ, இது மாதிரி எந்த இதுவுமே அவர் கிடையாது. அவர் டீமில் ஒருத்தராக எங்களை உள்ளே போன அன்னைக்கே சேர்த்துக்கிட்டார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அவர் பண்ண ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்து இப்போ அவருக்கு நடக்கிற அவரோட கதைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட சொல்லுவார். அதேமாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒன்று
இது தலைவா இது இது என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலாம்னா இதை இப்போ பண்ணிடாதீங்க, இது கரெக்டான க்ரோத்தாக இருக்காது, இதை பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை பண்ணணும் இப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பயனியராக நின்று, அதுவும் எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு யூடியூபராக அவரை நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ ஒரு மூத்த யூடியூபர் எங்களுக்கு அடுத்தது அதை அவங்க கொடுத்தாங்க. மித்தபடி எனக்கு இங்கே இன்றைக்கி தான் நிறைய பேர்த்த பார்த்தேன், அதனால் எனக்கு பாதி பேர்த்த தெரியாது. இதுக்கெல்லாம் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதையும் தாண்டி இந்த பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் வீடியோ பார்த்தீங்க, அந்த வீடியோ மூலியமாக கொஞ்சமாக ஏதோ பேர் கிடச்சிது, அந்த பேரை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறோம். ஸோ 21 டிராகன் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எப்படி யூடியூப்பில் பார்த்தீங்களோ அதே மாதிரியே தேட்டர்லேயுமே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ டார்லிங். பட் இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி அப்போ போட்டிருந்தார் இயக்குனர், இந்த மாதிரி இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கோட் பண்ணுறப்போ ஒரு தடவை உங்களை கோட் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டோரி போட்டிருந்தார். அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த ஸ்டோரியை பார்த்தோம். இன்றைக்கி இப்படி டிராகன் ஸ்டோரியில் உங்கள் 2 பேரையும் பார்க்குறது எங்களோட சந்தோஷம். ஸோ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு சூப்பராக நடந்துட்டு இருக்கு. சுற்றி அவ்வளோ நல்ல நண்பர்கள் இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி, லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ முக்கியமாக எங்களோட டார்லிங் பார்க்குறாரு அப்படின்றது மட்டும் சொல்லணும். இப்படி இந்த மேடை வந்து நிற்கிறதுக்கு, ஏன்னா படத்துலையும் அவ்வளோ சூப்பராக சக்ஸஸ் தேடி போகிற ஒரு ஃப்ரெண்டு, இப்போ ஒரு சம்பளம் காசு இல்லைனா கூட ஏன்டா எங்ககிட்ட வாங்கி கொடுக்குறன்ற அளவுக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கீங்க. ஸோ நட்பை எங்கள் விஜய் சித்து எப்படி பார்க்குறாரு? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இங்கே நிப்பாட்டியிருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு விக்னேஷ்காந்தை மீட் பண்ண வச்சுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. இவ்வளோ பேர் வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இதை என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டது. அதே மாதிரி படத்துலேயும் என்னோடய கேரக்டர் பேர் அன்பு. நானும் பிரதீப் ப்ரோவும் வந்து பயங்கரமான ஒரு, அந்த காலத்தில் ஒரு சூர்யா தேவா அப்படின்னோன்னா அடுத்த காலத்தில் இந்த அன்பும், பேர்லாம் ரிவீல் பண்ணலாமா? சொல்லக்கூடாதா? என்ன அங்கேயும் மிரட்டுற, நீ வெளில வாடி. அதனால அதான் பேர் ரிவீல் பண்ணக்கூடாது. என் பேர் அன்பு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நட்பு இந்த படத்துலையும் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இதை நிறைய இடங்களில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இது வந்து அந்த படமாக இருக்குது, இது வந்து இந்த படமாக இருக்குன்றது. ஆனால் இது நான் பார்த்துட்டேன், அதனால் சொல்கிறேன், நீங்கள் யோசிக்கிற எந்த படம் மாதிரியும் இருக்காது. இது புதுசாக ஒரு நல்ல படமாக உங்களை என்டர்டெயின் பண்ணுற படமாக தான் இருக்கும். அதில் நான் ஷோராக சொல்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் உங்கள் குட்டி பொண்ணுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். ஏதாவது கேள்வி இருக்காப்பா? சார் இருக்கு சார். நீங்கள் முடிச்ச உடனே ஒரே ஒரு 2 கேள்வி சார். முடிச்சதுக்கப்புறம் ஆமாம் சார். முதல்ல என் ஜாதியை சேர்ந்த டைரக்டர் அஸ்வத் அவரை பற்றி சொல்லணும். மிஸ்கின் சொன்னது உண்மைதான், ரொம்ப கராரான பேர் வழி. ஆனால் அதில் கொஞ்சம் கூட சளைக்கவே மாட்டார், கொஞ்சம் கூட டயர்டே ஆக மாட்டார். இது அங்கே உட்காந்துருக்க 2 வாண்டு அதுங்கக்கிட்ட கூட போயிட்டு என்ன சீனுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த சீனை வந்து ஒவ்வொரு ஷாட்டும், இந்த ஷாட்டில் இந்த டைலாக் மட்டும் அப்படி இல்லை, இந்த சீனுடைய டோட்டல் இது வந்து ஒவ்வொரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கிட்டே சொல்லிகிட்டு இருப்பார். அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும். நான் இப்போ நிறைய படத்தில் நடிக்கிறது எல்லாமே வந்து நியூ டைரக்டர்ஸ் நிறைய பேர்கிட்ட நடிக்கிறேன். ஒருத்தர்கிட்ட ஒன்று கற்றுக்கிறேன். அஸ்வத்துக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டதுன்னு என்னென்னா, என்னப்பா எப்படி நம்மளை மாதிரி கத்தாமல் சத்தம் போடாமல் எப்படி ஒரு வேலை பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தா, காரணம் கேமராமேன். அவருக்கு பதில் அவர் கத்தினார். ஆனால் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், சரி நம்ம இனிமேல் வந்து மிஸ்கின் மாதிரி ஒரு கேமராமேனை வச்சுக்கணும், அப்போ நம்ம கத்த வேணாம் அப்படின்ட்டு. ஸோ நல்ல ஒரு உழைப்பாளி. அவருடைய முதல் படமும் நான் பார்த்தேன், இந்த படமும் வந்து அவர் கதையை சொன்ன விதம் மட்டும் இல்லை, அந்த கதையிலே வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல ஒரு ரியாலிட்டியான ஒரு நேச்சுரலான ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் மாதிரி இருக்கும். எல்லாரையும் போய் சேரும், என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆல் தி பெஸ்ட் அஸ்வத், காட் பிளஸ் யூ. அடுத்தது ப்ரொடியூசர்ஸ். நான் இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன், தூரத்துலேருந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய நல்ல படங்கள். பட் எங்கே ஒர்க் பண்ண ஒரு டீம் தான் அங்கே அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணது. முதல்ல இருந்தே எனக்கு ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேனப்பன் என்கிட்ட இருந்தார், அவருக்கு இருந்தார் வெங்கட், மாரியப்பன், இவங்கெல்லாம் வந்து என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க. அதுக்கப்புறமா அங்கே போனாங்க.
அந்த கம்பெனி மிகப்பெரிய லெவலில் வந்து இருக்குது. இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள், நிறைய வெற்றிகளை கொடுங்க, வெற்றி படங்களாக கொடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். அப்புறம் ஹீரோ பிரதீப் வந்து டைரக்டராக இருக்கும்போது நான் கோமாளி படத்தில் நான் நடிச்சிருந்தேன். நான் இப்போது பார்க்கும்போது நானும் ரவியும் பேசிப்போம், என்ன இந்த மனுஷன் வந்து சாப்பிடவே மாட்டாரு, தூங்குவாரான்னு தெரில, அவ்வளோ உழைப்பார். அங்கேயே ஸ்பாட்லேயே உட்காந்துட்டு நிறைய வேலை வாங்குவார் எல்லாரையும், அப்படியும் ஒரு அப்படியே டோட்டலாக கான்ட்ராஸ்டாக நான் இந்த படத்தில் நடிகராக பார்க்கும்போது இருந்தது. என்னென்னா அவர் பாட்டு சைலண்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு நானே கேட்பேன், என்ன உன்னை அந்த மாதிரி பார்க்க முடியலையே அப்படின்னு. ஏன்னா சாப்பாடு கூட அந்த கிண்ணத்தில் போட்டு கொண்டு வந்து லஞ்ச் டயத்தில் கொடுத்துருவாங்க. பிரதீப் படத்தில் நடித்தா மட்டும் பிரேக்குன்றது ஒன்று இருக்கவே இருக்காது வாழ்க்கையில். அந்த யூனிட் கேட்டால் பிரேக்கா, அதெல்லாம் மறந்து பல மாதமாச்சு சார்டுவாங்க. இந்த பிரேக்கே விடாமல் அவர் மட்டும் எல்லோரும் போய் சாப்பிட்டுவாங்க அப்படின்ட்டு அவரும் கேமராமேனும் ஒரு கிண்ணத்தில் சாப்பிட்டுட்டு அப்படி வேலை பார்ப்பாங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர், அவ்வளோ கோபமும் வரும், எல்லாம் வரும். அப்படி இருந்தவர் அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருந்தார். மிஸ்கின் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப இதாக இருந்தது, அதாவது டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட், அது வந்து ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி டயத்துக்கு வர்றது, கூப்பிட்ட உடனே திரும்பி பார்த்தா அங்கே ஆர்டிஸ்ட் இருக்கிறது. டைரக்டர் என்ன சொன்னாலும் சரி சார் ஒன் மோர் சின்ன மிஸ்டேக் தான் இருக்கும், அது வந்து டப்பிங்கில் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் டைரக்டர் வந்து இல்லை இங்கேயே பண்ணிவிடு அப்படின்னு சார். நான் நினைப்பேன் ஒருவேளை டப்பிங்க்கு ஒரு போக மாட்டார் போல் இருக்கு, அதனால் தப்பாகவே எடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு. அதனால் ஆனால் டப்பிங்லேயே அவர் உட்காந்துருப்பார் டைரக்டர். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட நல்லா கொஞ்சம் கூட அதை ஃபீல் பண்ணாமல் நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு. இது வந்து நான் பெருமைக்கு சொல்லலை, நீ இது எப்போவுமே அப்படி இருக்கணும். ஏன்னா 50 வருஷம் கழித்து இன்றைக்கும் ரஜினி சார் அப்படி தான் இருக்கார். ரஜினி சார் உங்களை மாதிரி அந்த ஸ்கிரிப்டு நடக்கும்போது தான் ஃபுல்லாக வந்து 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 ஃபுல்லாக அவர் மண்டையில் ஏற்றிக்கிட்டுப்பார், கரெக்ஷன்ஸ் சொல்லுவார், நல்லா இல்லைன்னா மாற்றிப்பார், அப்புறம் நம்மளை மாற்றினா நல்லா இருந்ததுன்னா ஏற்றுப்பார், அந்த மாதிரி நிறைய பண்ணுவார். ஆனால் ஸ்பாட்டுன்னு ஒன்று வந்துச்சுன்னா, சார் இல்லை சார் ஒரு அரை ஸ்டெப்பு முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கூட மறுபடியும் ஒன் மோர் பண்ணுவார். எல்லா விஷயத்துக்குமே என்ன டைரக்டர் சொல்கிறாரு அதுதான் நீங்கள் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கீங்க. எப்பவும் அதே மாதிரி பண்ணுங்கள். யூ வில் பி வாட் சம்ஒன் உலகறிய, இப்போவே உலகறிய ஒரு நடிகராக இருக்கீங்க. இயக்குனர் ஆக மறுபடியும் மறந்துடாதீங்க. அது வந்து ஐ லவ் தட் ஃபிலிம். அந்த கோமாளி நீங்கள் நீங்கள் பண்ணும்போது, அந்த சீன்ஸ் சொல்லும்போது, அந்த படத்தில் அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஏன் இவர் நடிப்புக்கு வந்துட்டாருன்னு யோசித்தேன். ஆனால் நடிப்பும் பின்னுறீங்க. ஸோ அதையும் சைட் பை சைட் பண்ணுங்கள். அப்புறம் ஹீரோயின்ஸ் 2 ஹீரோயின்ஸு, ஒரு ஹீரோயின் தான் என் கண்ணில் காமிச்சாங்க. எனக்கு பொண்ணுன்னு சொன்னாங்க. ஒரு ஷாட்டோ 2 ஷாட்டோ தான் ஒன்றா நடித்தோம். பட்டு ரொம்ப நல்ல அனுபவம். நான் ஹைதராபாத்தில் இங்கெல்லாம் நடித்தது. தேங்க்ஸ் ஸ்வேத் அண்ட் தேங்க்ஸ் ஏஜிஎஸ். see you again பிரதீப், எப்படி வேணாலும். அண்ட் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி சார். நீங்கள் இப்போ உங்களோட படங்கள் வந்து எவ்வளோ ரசிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு படம் கெரியரில் பண்ணோம் அப்படின்னு அத்தனை ஆக்டருக்கும் ஆசை இருக்கும் சார். இப்போ நீங்கள் இப்படி ஒரு டீமு பிரதீப் ப்ரோ ஹீரோவாக நடிக்கிறாருன்னா சாரோட படம் ஏதாவது ஒரு படம் ரீமேக்கோ இல்லை பார்ட் 2ஓ அப்படின்னா எந்த ஒரு படம் சார் சொல்லுவீங்க? பிரதீப்புக்கா? ஆமாம் சார், உங்களோட படங்களில். பிஸ்தா. வேற சார் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். ஸோ தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எங்களுக்கு ஞாபகம் வருது வந்து என்றென்றும் நன்றியுடன் கே.எஸ். ரவிக்குமார் அப்படின்ற ஒரு டைட்டில் கார்டு பார்த்தாலே சூப்பரான படம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வர படங்கள் இந்த ஜான்ரா ஆஃப் ஃபிலிம்ஸில் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ராகனில் ஃபேமிலி வேல்யூவை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, காலங்கள் மாற மாற அதுவும் என்ன எப்படி போதோ அதே மாதிரி தான் நம்மளும் போகணும். அது வந்து ஒரு வளர்ச்சி தான். இன்றைக்கி ஃபிலிம்ன்றது இன்றைக்கி எப்படி டிஜிட்டலாக மாறிச்சோ அதே மாதிரி அவங்க தாட்ஸு கூட வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சில சீன்ஸ் எல்லாம். இப்போது நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க புஷ்பா 2 வந்து என்னையா இப்போ பழைய கண்டென்ட்டுப்பா அப்படின்னாங்க. நான் நேற்று தான் பார்த்தேன்.
கண்டென்ட் பழசாக இருந்தாலும் சீன்ஸ் எல்லாமே புதுசு புதுசாக இருந்தது. அதுதான் அதனுடைய வெற்றிக்கு வந்து ஒரு அந்த மாதிரி கண்டென்ட் என்ன தான் இருந்தாலும் அம்மா அம்மா தான், அப்பா அப்பா தான், அந்த மாதிரி தான் இருக்கும். சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அது சீரியலில் எப்படி சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது, இந்த படத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது, நம்ம புதுசாக வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி இன்றைக்கி இந்த படத்தில் கூட சில சீன்ஸ் இருக்குது நான் பார்த்தது. அந்த கிளைமேக்ஸ் கிட்டெல்லாம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்த மாதிரி இருந்தாலும் அந்த சீன் புதுசாக இருக்கும், கண்டென்ட் புதுசாக இருந்தாலும். ஸோ தட் வாஸ் மோர் இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி. அதுதான் இன்றைக்கி டெல்லிங் எப்படி இருக்கோ அதுதான் படம். அது மாதிரி அது கூட நம்ம போக வேண்டியதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ February 21 நாங்கள் அந்த பிளாக் பஸ்டர் பார்க்க வெயிட்டிங் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. This is my first event. I'm very nervous, but I'll try my best. Thank you, press and media. உங்களோட டைமும் ப்ரெசன்ஸும் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். இன்னைக்கு ரெடி ஆகும்போது ஐ வாஸ் திங்கிங் அபவுட் மை ஜேர்னி. அந்த சின்ன பொண்ணு கம்மிங் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி, வாட்சிங் ஸ்ரீதேவி மேம் டான்ஸ் பெர்ஃபார்ம் அட்மயர் பண்ண அந்த பொண்ணு இது ஸ்டேஜ் வரைக்கும் வந்ததில் எனக்கு பெரிய பிளெஸ்ஸிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் Kalpati S. Aguram sir, Suresh sir, Ganesh sir, Archana ma'am and Aishwarya ma'am for giving me this opportunity. I'm very grateful. Coming to Ashwath, on first day settler, kunjam misunderstanding irukku because I thought he's very rude, but work agumbodhu I got to know that he's very sweet and he'll always wish for the best and always see the good in everyone, and that's the best part about Ashwath. So thank you so much for being the coolest director. As a director, enna romba value panninga. I felt very belonged on set. So thank you so much. Pallavi ora character kuduthadukku romba nandri. Thank you so much for giving me Dragon. Coming to the star of the evening, Pradeep. I thought he's very introverted. Set, he wasn't talking at all on set. But poga work panna எனக்கு புரிஞ்சது he is super talented, very friendly, so professional, and he's a director, he's a writer, he also sings well, he's also an actor and a producer. So I'm very inspired by him, and he inspires me to be better every day. So thank you so much for being an amazing co-star. And in the whole process, I found a great friend in you. So thank you so much. Niket sir, thank you so much for giving the beautiful frames for Dragon. எங்களுக்கு ரொம்ப அழகா காமிச்சிங்க. Thank you so much. Coming back to Ravi sir, Gautam Menon sir, Michigan sir, I got to work as an actor with you, which was so much fun, and you all are dream directors to work with. So in future, unga direction nadindukku, I wish to be a part of your direction sometime. And you all create magic in your films. So thank you so much, and inspiring us as an actors to move towards it. Thank you so much. Leon James, thank you so much for giving up such an amazing music to our I couldn't see, where is Leon? I'm looking at Vijay. Thank you so much for giving amazing music, amazing song. Thank you so much for giving me Valithune. I'll always cherish for that song. And Kadisya, நம்ம தமிழ் மக்கள், உனக்கு தமிழ் சினிமா பற்றி முன்னாடி தெரியாது. What I understood today or now while working in the film is தமிழ் மக்கள் ரொம்ப அன்பை காட்டுறீங்க, and
Thank you so much for the love. I want to keep that love towards me, and I would like to give that love back through my films. Romba romba nandri. Screens la papo. Thank you. வாவ் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். இவ்வளோ எஃபர்ட் எடுத்து நம்ம இந்த ஊருக்கு வரோம், ஒரு தமிழ் படத்தில் நடிச்சிருக்கோம், அவ்வளோ எஃபர்ட் போட்டு பேசுகிறாங்க. சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப்ங்க. Thank you. தேங்க்யூ சீரியஸ்லி. அவ்வளோ ஸ்வீட்டாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் மட்டும் கேட்கலாமா? கேட்குறா. செட்டில் வந்து உங்களுக்கு வந்து டயலாக் சொல்லி தரும்போதோ இல்லை இந்த டயலாக் இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்போ யார் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவா தமிழில்? உங்களுக்கு தமிழ் டீச்சர் Teacher was Ashwath throughout. Yes. ஹீரோவும் சொல்லி கொடுப்பாரா? Hero also, but hero somewhere he just whispered in my ear and so look, I do like this, do it like this somewhere. If you do this, it will be very good. ஏன் அப்படி ரகசியமா சொல்றாரு? டைரக்டர் திட்டுவாரா? ஏன் ரகசியமா சொல்றாரு? What I didn't understand. அதுதான் ஏன் சீக்ரெட்டா சொல்றாரு? why is that a secret? நீ தமிழ்ல திருப்பி கேக்குற. why சீக்ரெட்டா சொல்றாரு? நீ அவங்க மாதிரி இங்கிலீஷ் பேசுற. மேடம், டைரக்டர் telling why hero is whispering in ears. Now that you have to ask him, I can't answer that. You ask him that. கண்டிப்பா கேட்டுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சூப்பரா நடிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து யார் ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க வந்த உடனே? அஸ்வத் சாரா பிரதீப் சாரா? Ashwath, because he gave me this opportunity. I'll always be grateful. ஏன் ஃபுல் கண்ட்ரோல் அவரே இருக்காரு. இப்போ திடீர்னு நல்லா இருக்க ஒரு சீன் பக்கத்துல இருந்து சித்து டார்லிங் சொல்லலாம், அர்ஷத் டார்லிங் சொல்லலாம், காம்பினேஷன் வைக்கல. அதுதான் ஹீரோ ஃப்ரண்ட்னா இப்படி தான். அந்த சைடு பிரதீப் ப்ரோ சொல்லலாம், யாரோ ஒருத்தர் Hey, you சொல்லலாம். guys are putting me in a spot. Ashwath and this, no, I'm grateful for everyone. Madam, your Tamil is too good, but English is too speed. I am now thinking what is spot that like time Slowly, thinking. I'll speak slowly. Okay, madam. Slow down. ஓகே. ஸோ பல்லவி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த கேரக்டர் பல்லவி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன? வாட் யூ லைக் த மோஸ்ட் அபவுட் இல்லை என்னடா நான் இப்படி மேஜர் சுந்தரராஜன் சார் மாதிரி prayer meeting மாதிரி ஆடுவாங்க. What the good thing about Pallavi you like? Pallavi, the character, she's a girl of today's time, but the most beautiful part about her is she's still very cultured, and I resonate a little bit to her. So that's the best part that I like about the character. One second, madam. இது அப்படியே தமிழ்ல நீங்க சொல்லுங்க. நோ ஓகே. ஆனா எனக்கு புரிஞ்சிருக்கு மேடம். பயங்கர வந்து மாடர்னா இருந்தாலும் தமிழோட ரூட்ஸ்ல கல்ச்சர் எல்லாம் தெரிஞ்ச ஒரு பொண்ணு. அதானே கரெக்டா? Correct. தேங்க் யூ. பாஸ் ஆயிட்டேன் நான். ஓகே. ஸோ நிறைய மொழிகள், கன்னடா, மலையாளம், தெலுங்கு எல்லாம் தாண்டி இப்போ தமிழ். ஸோ இந்த ஒரு ஜேர்னியில் தமிழ் படத்தில் நடிச்சிருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம்? அண்ட் அந்த ப்ராசஸ் எப்படி How was my journey? யா It was an amazing journey. I think it's just the start. Ashwath gave me a golden ticket. That's Dragon for me. And I hope that I move towards what I always dreamt of. And I haven't done much. This is just the start. I would love to reach heights that I dreamed of with all the love from the audience and fans. Yeah. Super. His golden ticket is very, very powerful. We have already witnessed that. Thank you so much, ma'am. Thank you. Thank And you. hearty Thank you wishes so to you. much. Thank you. தேங்க்யூ ஸோ மச். ஸ்டேஜ் நிறைய பேர் இருக்குது தேங்க் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் EGS ப்ரொடக்ஷன்ஸ், அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம், அகௌரம் சார் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். The reason I'm on this stage today is only one man. அது my dearest friend Ashwath Marimuthu. அவர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது சொல்ல முடியாது எவ்வளோன்னு, அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. பட் ஹீஸ் பின் அ வெரி டியர் ஃப்ரெண்ட். எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஒன்று பெருமையாக சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இந்த கதையை எனக்கு நரேட் பண்ணார், ஒரு ஃப்ரெண்டாக பண்ணார். அங்கேயே நான் அந்த கதையை கேட்டு தெரிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி ஃபுல் ப்ராடக்ட் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஃபஸ்ட்டு மியூசிக்கில் தான் பார்ப்போம்ல, ஃபுல் எடிட் முடித்து பார்ப்போம். அது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. நான் ரொம்ப பேச மாட்டேன் ஏதோ படத்தை பற்றி, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். இந்த படத்துக்கு எல்லா மிஷ்கின் சாருக்கெலாம் ஃபோன் பண்ணி நானே பேச ஆரம்பிச்சிட்டேன். சரி என்ன சார் இப்படிலாம் பிரிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ½ hour அவர்கிட்ட பேசுகிறேன். அஸ்வத்தை ஃபோன் பண்ணி பேசுகிறேன். இட் ரியலி மூவ் மீ ஆக்சுவலி. நான் ரொம்ப படம் பார்க்க மாட்டேன் ஆக்சுவலி. நம்ம மியூசிக்லேயே அந்த ஒரு ஜோனில் இருப்போம். பட் இந்த படம் என்னோட டீம் ஃபுல்லாக பார்ப்போம். ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டு ஸ்டூடியோவில் பார்க்கும்போது எல்லாம் யங் பாய்ஸ் தான். ஸோ பார்க்கும்போது எல்லாம் யூஸ்வலி சீன்னா ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே கப் சுப்புன்னு பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணி ஒரு மாதிரி அந்த நைட் ஞாபகம் இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த படம் பார்த்து. ரொம்ப ஹாப்பியாக என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஸோ ஃபார் மீ எனக்கு ரொம்ப பர்சனலாக
வெரி பிளஸ்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் பிகாஸ் பர்சனலாக என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் தமிழ் ஃபிலிம்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. அது நான் சும்மா ஹைப்லாம் ஏற்றல, எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச படம் இது. அண்ட் த மாரல்ஸ், த கைண்ட் ஆஃப் டெப்த் இந்த கேரக்டர்ஸ் சொல்கிறது வந்து ரொம்ப கம்மி இப்போது பார்க்குறது. ஸோ ஐ எம் பர்சனலி ஒரு பிடிச்ச படத்தில் நம்ம வேலை செய்யும் போது we give our 200% best. So we have all given that. So I hope it translates on screen for you guys. நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை ஃபீல் ஆகும் நம்புகிறேன். அகெயின் எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் த சாங்ஸுக்கு ரெசெப்ஷன். ஃபஸ்ட்டு சாங்லேருந்து ரைஸ் ஆஃப் ட்ராகன், ஏண்டி விட்டு போனேன், வழித்துணையே, அவ்வளோ லவ் காட்டியிருக்கீங்க நீங்கள். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். நிறைய பேருக்கு தேங்க் பண்ணுறதுக்கு அகெயின் ஆல் த சிங்கர்ஸ், லிரிசிஸ், விக்னேஷ்வன் ப்ரோ, கோசேஷா, all the singers for the first time actually அவ்வளோ கோஆப்ரேஷன் ஃப்ரம் ஆல் த சிங்கர்ஸ். அனிருத் பாடியிருக்காரு, சித் ஸ்ரீராம் பாடியிருக்காரு, எஸ்டிஆர் சார் பாடியிருக்காரு. இன்னும் ரிவீல் பண்ணலாமா தெரில, பண்ணலாமா? பிரதீப் குமார் பாடியிருக்காரு, யுவன் சார் பாடியிருக்காரு. ஸோ அவ்வளோ வந்து இட்ஸ் பீன் லைக் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி ஆல்பமாகவும் சரி. பிகாஸ் இது வந்து சிங்கிளாக விடக்கூடாதுன்னு ஒரு இது, அஸ் இன் லைக் ஒரு சாங் நல்லா பண்ணும், அதுவே படத்தை காப்பாற்றும், அந்த மாதிரி பண்ணாமல் ஃபார் அஸ்வத் பிகாஸ் த ஃபிலிம் அவ்வளோ ரைட்டிங்கில் அவ்வளோ ஸ்ட்ராங்னால லெட்ஸ் டூ ஒரு நல்ல ஆல்பமாக பண்ணலாம். அண்ட் மெயின்லி அது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது அஸ்வத். ஹிஸ் ரைட்டிங் ஒரு சாங் சுச்சுவேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஆல்பம் நல்லா வந்திருக்குன்னா அஸ்வத் தான் வந்து அது காரணம். ஸோ தேங்க்யூ அஸ்வத். அண்ட் அகெயின் ஃபுல் காஸ்ட் வந்து பயங்கரமான காஸ்ட்டு, ரொம்ப பேச விரும்பல. பட் மிஷ்கின் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், கௌதம் மேனன் சார், விஜய் சித்து, ஹர்ஷத் கான் எல்லாருமே வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் நாங்கள் பார்க்கும்போது, ஸ்டுடியோவில் பார்க்கும்போது. ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் ஐ வாண்ட் தேங்க் ஆல்சோ திங்க் மியூசிக், த லேபிள், மியூசிக் லேபிள், திங்க் மியூசிக், சந்தோஷ் சார், மகேஷ், மணி, ஆல் ஆஃப் தெம் ஃபார் த சப்போர்ட் ஃபார் த சாங்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அகெயின் ட்ராகன் 21st வருது, கண்டிப்பாக பாருங்கள். அஸ்வத்தோட எஃபர்ட்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் வந்து ஹீ இஸ் கிவன் அ கம்ப்ளீட் என்டர்டெய்னர் அண்ட் இமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் மெயின்லி நான் சொல்லியே ஆகணும் பிரதீப் ப்ரோ பற்றி. ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். சாங்ஸில் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், ஆல் தட் வென் வி 3 of us ஜாம் டுகெதர். வெரி வெரி சூப்பரான லிரிசிஸ்டும் சொல்லலாம். ஹிஸ் ஐடியாஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் நான் வந்து மெயினாக ஒன்று சொல்லணும், இந்த படத்தை செகண்ட் ஹாஃபில் பார்த்து ஒரு சீன் வந்து நாங்கள் ஆப்வியஸ்லி மியூசிக் டைரக்டர்னால ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200 டைம்ஸ் பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 200 டைம்ஸ் பார்ப்போம். அந்த 200 டைம்ஸில் ஒரு சில சீன்ஸ் இருக்குது பிரதீப்ரோட, சத்தியமாக சொல்கிறேன், அந்த மாதிரி நான் வந்து ஒரு மாதிரி ஃபுல் எவ்ரி சிங்கிள் டைம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு எனக்கு பர்சனலாக. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் தட் யூ வில் விட்னஸ் அ ரியல் பெர்ஃபார்மர் from Pradeep in this film. So thank you Pradeep bro for all the support. Very happy again to be a part of this. So thank you all, thank you so much. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச ஒரு வேலையை, ஆத்மார்த்தமாக செஞ்ச ஒரு விஷயத்தை இவ்வளோ பெரிய மேடையில் அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறதுன்றது ஒரு சுகம், ஒரு வரம். அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா அவரோ என்ஜாய் பண்ணி நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் 3 மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த படத்தில் பாடியிருக்காங்க உங்களுக்கு. அண்ட் அதையும் தாண்டி நிறைய சூப்பரான பாடல்கள் வந்து ரசிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்னென்னா எஸ்டிஆர் சார் இந்த பாட்டை பாடணும், அப்படி லவ்வில் பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு பாட்டு அப்படின்னு டிசைட் பண்ணிதான் நீங்களா இல்லை இயக்குனரா? ஸோ மெயினாக வந்து லவ் ஃபெயிலியர் சாங் இருக்குது படத்தில். பண்ணும்போது வந்து அப்படியே கம்போஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக லைன்லாம் அமைஞ்சிச்சு. சேஷா வந்து ஏண்டி விட்டு போனேன் எல்லாமே ஷேப் ஆயிடுச்சு. ஸோ லிரிக்கலாக வரும்போது இந்த பாட்டு மச்சான் எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, உனக்கும் அந்த வாய்ஸ் கேட்குதா அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரியுது நீ யாரும் சொல்கிற அப்படின்னு. அவர் பாடினா எப்படி இருக்கும் சும்மா யோசிப்பார். சும்மா ரேண்டமாக பேசும்போது அப்படி சொன்னது, அவெல்லாம் பாடுவாரா நமக்கு, பார்ப்போம் லெட்ஸ் சி அப்படின்னு சொன்னார். கரெக்ட்லி எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேஸ். அண்ட் அவர் வந்து ரொம்ப பிடிச்சது அவருக்கு பாட்டு பர்சனலாக. அண்ட் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் அவ்வளோ பேசினார் பாட்டு பற்றி, அவ்வளோ சூப்பராக பாடினாருங்க. பிச் பர்ஃபெக்ஷன்னா அந்த மாதிரி கிடையாது, பயங்கரமான பிச் பர்ஃபெக்ஷன். அப்படி ஃபீல் ஆச்சு. இன்க்ரெடிபிள் வோக்கலிஸ்ட் அண்ட் வெரி ஹாப்பி தட் he was part of the song. அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணும்போது பயங்கரமான ஒரு விஷயம், ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். அவர் வந்து ஒரு சுச்சுவேஷன் சொல்லும்போது அவரோட கம்போஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும், அந்த இடம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? பயங்கரமாக இருக்கும். பேசிக்லி என்னென்னா மோதன டைரக்டர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன், லிட்ரலி யூ கேன் பி யுவர் செல்ஃப்.
கிரியேஷன் வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் நம்ம உள்ளேருந்து மனசுலேருந்து பண்ணுவோம்ல, ஐயோ இது பிடிக்குமா இருக்குது பிடிக்காதா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படியே அனுப்பிட வேண்டியது. ஹீ ஆல்சோ லிசன்ஸ் டு இட் அண்ட் ஹீ நோஸ் வேர் இட்ஸ் கமிங் ஃப்ரம். நான் வந்து கொடுத்தா பெஸ்ட்டாக தான் கொடுப்பேன்னு அவருக்கும் தெரியும். ஸோ எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு ஹீ நோஸ் ஆல் தட். ஸோ இட்ஸ் லைக் லிட்டரலி ஒர்க்கிங் வித் அ வெரி குட் ஃப்ரெண்ட். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். நம்ம போயிட்டு வி வென்ட் டு ஊட்டி, நிறைய கம்போசிங்லாம் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு சாங் ஏண்டி விட்டு போனால் ஆக்சுவலாக அங்கே தான் பண்ணுது. நிறைய டியூன்ஸ்லாம் பண்ணி அதுக்கு ஆப்ஷன்ஸு. ஸோ வி கீப் ட்ராவலிங் அ லாட், வி கீப் சென்டிங் டியூன்ஸ். அவருக்கு பிடிக்கும், அது சொல்லுவார், இன்புட்ஸ். இட்ஸ் அ வெரி ஆர்கானிக் ப்ராசஸ். இட்ஸ் அ வெரி ஃபன். இது வேலை மாதிரி இருக்காதுங்க, அவ்வளோதான். ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டோட படம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு முறை எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். Thank you so தேட்டரில் much. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து எங்களோட 26th ஃபிலிம் ஏஜிஎஸோட, அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக வந்து எவ்ரி ப்ரொடியூசர் வந்து ஒரு ட்ரீம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் இருக்கணும் அப்படின்றது. அட் த சேம் டைம் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம் ஃபிலிமாக இருக்கணுன்றது ஒரு ட்ரீம். அண்ட் அந்த மேரேஜில் பிட்வீன் சம்திங் கமர்ஷியல் என்டர்டெய்னிங் அண்ட் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் கொடுக்கறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு மேரேஜ். அது வந்து எங்களுக்கு இந்த படத்தில் டிராகன் வழியாக அமைஞ்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன். பர்ஸ்னலி எனக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம்ஸ். இதை பார்த்த உடனே அண்ட் ஆல்வேஸ் ஐ வாட்ச் இட் இன் பிரதீப்ஸ் எடிட் ஸ்டூடியோ தான். ஃபஸ்ட்டு வந்து யாருக்குமே தெரியாமல் வெறும் பிரதீப் மட்டும் தான் தெரியும். ஐ ஜஸ்ட் கோ அண்ட் ஐ வாட்ச் த மூவி. பார்த்துட்டு ஐ கால்ட் Ashwath first and I told him, Ashwath, padam, I really loved it. Then I called Pradeep and I said, it's just too good and romba romba happy ah irukku. Ena I'm waiting for everyone to watch this movie. So adukku mela I don't want to say anything more. ஒரு படம் பண்றது வந்து ஈஸி கிடையாது. அது பின்னாடி வந்து நிறைய பேர் இருக்காங்க. It's a team effort. So first of all I would like to take this opportunity to thank everyone who has made this film possible. அதில் ஃபஸ்ட்டு நம்மளோட ஆக்டர்ஸ். இந்த படத்தில் வந்து நிறைய டைரக்டர்ஸை வந்து ஆக்டர்ஸாக போட்டிருக்கோம். ஸோ அஸ்வத், ஐ டோன்ட் நோ ஹவ் யூ மேனேஜ் இவ்வளோ டைரக்டர்ஸ். டு ஸ்டார்ட் வித் கே.எஸ். ரவிக்குமார் சார், அப்புறம் கௌதம் மேனன் சார், மிஷ்கின் சார், 3 பேருமே வந்து ஒரு ரோலுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு மிஷ்கின் சார். ஐ திங்க் படம் பார்த்த அப்புறமா எவ்ரி ஒன்ஸ் கோயிங் டு லவ் தட் கேரக்டர் குவைட் அ பிட். அதுக்கப்புறம் வந்து கைடு, வெல்கம் டு தமிழ் சினிமா. ஏஜிஎஸ் எங்களுக்கு நிறைய ஹீரோயின்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டார்டிங் வித் ஏமி ஜாக்சன். ஸோ ஐ திங்க் உங்களுக்கும் ஒரு க்ளோரியஸ் கரியர் ahead of you. You're hardworking, mature, sincere, and உங்களுக்கு வந்து it's going to be a long journey in Tamil and in cinema in general. Then Anupama, she's not here, but brilliant performer. And I think again one of a very memorable character வந்து ஃபிலிமில் இருக்க போகுது. அப்புறம் ஹர்ஷத் அண்ட் சித்து, ஐ மீன் what a performance, ரெண்டு பேருமே. And I just enjoyed the performance on screen. Brilliant-ஆக பண்ணியிருந்தாங்க. And most importantly வந்து I just wanted to go through all the backbones of the technical team. First வந்து Niket. Thank you Niket. What a wonderful, beautifully shot film. I have heard about all the multiple personalities that you had on set, but I only know the sweet version of you. So thank you so much, because for a producer to sort of make it cost effective but at the same time make it look so gorgeous on screen is a true talent. So it was just brilliant. Next is Pradeep. Enna editing pa, like seriously, not only the trailer but even the film. Enna இந்த படம் வந்து is difficult to edit. You have to let the slow moments sink in and to speed up, and Pradeep has done action, so adume vandu semaya you captured it. So I think it was really brilliant. Then Leon, what an album Leon. I can't say, I don't want to say songs, but what an album. And ungalke tired ah irukku nenikrena, every time you'll send me one song I'll be like super, this is my favorite. And then finally I said Endi Vittu Pona is my favorite, nirthiten. Then he sends me the song sung by Yuvan and I'm like, no, this is my
யூனோ ஃபேவரட். பட் ஐ மீன் ஐ டோன்ட் மைண்ட். ஒரு பக்கம் எல்லாமே அமேசிங் சாங்ஸ் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ மியூசிக்கல் தட் வி ஹவ் டன் நினைக்கிறேன். வித் த மூவி அண்ட் த மியூசிக் ஜஸ்ட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். இட் வாஸ் ரியலி ரியலி குட். அப்புறம் ஸ்டண்ட் வந்து திலீப் மாஸ்டர், தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் டூயிங் அ ஸ்மால் ஆக்ஷன் பிட் ஃபார் அஸ். அண்ட் விக்கி ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. தென் ஆர்ட் டைரக்டர் செல்வா சார், தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் அப்பப்போ ஏதாவது பட்ஜெட் கன்ஸ்ட்ரேட் எது சொன்னாலுமே வந்து அதை ஏற்று ஒரு செம்ம படம் எங்களுக்கு கொடுத்தீங்க. அப்புறம் லிரிக்ஸ் விக்கி, தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று வச்சுருக்கேன் விக்கி, தேங்க்யூ ஸோ மச். 2 பாட்டு எழுதியிருக்கீங்க அண்ட் ரெண்டுமே வந்து அண்ட் ஐ அக்ரி வித் யூ. அந்த ரைஸ் ஆஃப் ட்ராகன் வந்து லிட்ரலி பிரதீப்போட கெரியர் தான் நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சாங்ஸ். அண்ட் கோசேஷா, தேங்க்யூ. ரெண்டுமே, அதுவும் யுவன் பாடின பாட்டு, the lyrics just I think is going to make everybody cry. So thank you so much for that song. Choreographers Brinda Master, Sandy Master and VD and Venki for the lyric video. And எல்லாருக்குமே வந்து கோட்டோட அந்த அனிமேஷன் டைட்டில் பார்த்து அசந்திருப்பீங்க. அம்பானி தான், அவர் தான் பண்ணார். அதே தான் அவங்களே தான் இங்கேயும் வந்து அந்த டைட்டிலை பண்ணுறாரு. Then finally coming to Ashwath, it was such a wonderful journey. You have also become one of my favorite directors to work with. You are super sweet. Attention to detail வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து நாங்கள் என்னெல்லாம் ஒரு டைரக்டர்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ, யூ மேட் தட் ஹேப்பன் அண்ட் இட் கேம் ஆன் ஸ்க்ரீன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், Pradeep. What a journey, Pradeep. You know, after Love Today, in fact, I don't think many people even know, but Love Today வந்து எனக்குமே என் லைஃப்பில் ஒரு லோ மொமெண்ட்டில் நடந்த ஒரு படம். ஏன்னா உங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஒரு டைரக்டர்கிட்ட கதையெல்லாம் கேட்டுட்டு அப்பா கிட்ட வந்து நான் நரேஷனுக்கு டைம் ஸ்லாட் வாங்கிட்டேன். ஆனால் அவரை வந்து ஃபோன் பண்ணி, இல்லை ஒரு பெரிய ஸ்டார் எங்களை கூப்பிடுறாரு, அதனால் என்னால் பண்ண முடியாதுன்னு 1 hour பிஃபோர் நரேஷன் கேன்சல் பண்ணிட்டாரு. ஸோ ஐ வாஸ் ஸ்டக் அண்ட் ஐ நீடட் லைக் some excuse. So I told அப்பா, இல்லை எனக்கு ஒரு 2 days டைம் கூட மூவ் பண்ணிட்டேன்னு சொன்ன அப்புறம் தான் ஐஷு told me about Love Today. And then you came and then when you said நான் தான் ஹீரோ, I was like yes, நீங்கள் தான் ஹீரோ, because you know I was so happy. And you are simple, humble, hardworking, and you only have one way to go and that is up. So I wish you the very very best, and you will always have AGS or support wherever you go. And do well and make all of us proud, because your journey is our journey and we'll always stand by you. And also a big thank you to our entire team. எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வெங்கட் மாணிக்கம் சார் ஒரு பெரிய பேக் போன் இந்த ஃபிலிம்க்கு. அண்ட் இந்த எல்லாரையும் அவர் தான் வந்து செட்டில் ஹேண்டில் பண்ணார். இந்த படத்தில் வந்து அவர் இன்ட்ரடியூஸும் ஆறாரு. அது வந்து படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் அது என்னென்னு. அதுக்கப்புறம் எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட் மாலி சார், அப்புறம் பிஆர்ஓ நிக்கில் முருகன் சார், அண்ட் தென் எங்களோட ஓடிடி பார்ட்னர்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் மியூசிக் பார்ட்னர் திங்க் மியூசிக். வேறு யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. பட் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சாரி லாங் ஸ்பீச், பட் மேம் ப்ளீஸ் மேம் ஒரு ரெண்டு கொஸ்டின் மட்டும் மேம். ஏன்னா இப்போ ட்ரெய்லர் பார்க்குறப்போ நாங்கள் பார்த்தோம் ஏஜிஎஸ் காலேஜ் அப்படின்னு போட்டிருந்தது. நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்றது தெரியும். அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா மேம்? இல்லை அப்பெல்லாம் கிடையாது. ஆனால் ஏஜிஎஸ் காலேஜ்ன்றது இவங்க எல்லாரும் தான் பார்ட் ஆஃப் ஏஜிஎஸ் காலேஜ் அண்ட் நிறைய ஸ்டார்ஸ் வந்துட்டு இருக்காங்க அதுலேருந்து. கரெக்ட். ஸோ இப்போ உண்மையிலேயே அப்படி ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுப்போம் மேம். அப்படி இருக்குது அப்படின்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, லவ் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க யாரை வந்து ப்ரொஃபஸராக போடுவீங்க? டிபார்ட்மெண்ட் லவ் ஃபெயிலியர், அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு ஹெச்ஓடி போடணும். யாரை மேம் போடலாம்? எங்கள் படத்தில் லவ்லாம் ஃபெயில் ஆகாது. இல்லை மேம், அப்படி ஒரு சப்போஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தால், இப்போ லவ் ஃபெயிலியர் சாங் லியான் ஜேம்ஸ் பயங்கரமாக மியூசிக் போட்டிருக்காரு, இந்த டிபார்ட்மெண்ட் அவரை கூட யுவன். ஓகே, அந்த ட்ரக். ஓகே. ஸோ காதலிப்பது எப்படி, அதாவது ஃபுல்லாக ஒரு கோர்ஸே எடுக்கிற மாதிரி ஓகே, அதுக்கு யார் இருப்பாங்க ஹெட்டா? காதலிப்பது எப்படி? கௌதம் மேனன் சார். ஆஹா. ஓகே. தேர்ட் டிபார்ட்மெண்ட் ஹவு டு சக்சீட் இன் லைஃப். பேசினாலும் அப்படியே புல் வரைக்கும் மோட்டிவேஷன். ஐ திங்க் பிரதீப் அண்ட் அஸ்வத். வாவ். ரெண்டு பேருமே, போத் ஆஃப் தெம் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் தெரியும். ஃபேமிலி சப்ஜெக்ட், ப்ராப்பர் ஃபேமிலி சப்ஜெக்ட். Atlee. ஓ நைஸ்.
சூப்பர் மேம். ஸோ இதே மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட் இதே மாதிரி ட்ராவல் ஆகணும் எங்களுக்கு எங்களை ஆசை. அண்ட் 21st தேட்டரில் செலிப்ரேட் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். உங்களை அப்பயும் வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்யூ. டக்குன்னு பதில் சொன்னாங்க பார்த்தியா விஜய். பிரில்லியன்ட். தேங்க்யூ. அண்ட் அடுத்தது வந்து அடுத்ததாக மேடைக்கு வர போகிறவரே நம்ம எல்லாரும் வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஒரு நபர். எஸ். ஸோ அவர் வரத்துக்கு முன்னாடி வந்து அவரை பற்றின ஒரு சின்ன ஏவி இது உங்களுக்காக. சர்ப்ரைஸ் ஸ்டேஜ்லாம் இல்லைங்க. வாசுகி மேம் வந்து என்னோட ப்ரொஃபஸர். நான் ஐடிபி ரோல் நம்பர் 64. எப்போவுமே எனக்கு வந்து ஒரே ஒரு சவுண்டு தான் கேட்கும், ரோல் நம்பர் 64 கெட் அவுட் அப்படின்னு ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பித்த உடனே இது சொல்லுவாங்க. அவங்களுக்கு பாதி நாள் என் பேரே தெரியாது. ரோல் நம்பர் 64 தான் அந்த லாஸ்ட்டு முடிகிற வரைக்கும். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு மேம், ரொம்ப ரொம்ப நம்மளை வந்து படுத்துகிறாங்களே அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் போக 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 4th இயர் அந்த இடத்துலலாம் போக போக அவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி மாறிட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஸ்வீட். அண்ட் இப்போது நான் ரொம்ப சில பேரோட தான் டச்சில் இருக்கேன். காலேஜில் வாசுகி மேம், ராதா மேம், நான் அவங்களோட தான் இப்போ இது பண்ணேன், ப்ராஜெக்ட்லாம் பண்ணேன். ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். ஹலோ மேம். இப்போ நிறைய விஷயங்கள் கேட்கணும். ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு ஆக்டர் பிரதீப் அவர்களை தெரியும், டைரக்டர் பிரதீப் அவர்களை தெரியும், டிராகன் பிரதீப் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட் பிரதீப் அவர்களை பற்றி ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்லணுன்றது ஆசை. வணக்கம் அனைவருக்கும். தேங்க்ஸ் ஃபார் த இன்வைட். கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி என்னோட 2 பசங்களும் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக கண்டிப்பாக இங்கே வந்தே தீரணும் அப்படின்னு வந்தேன். எஸ், அஷு பற்றி சொல்லும்போது அஷு வந்து ஒரு கேங் லீடர். ஆமாம், எப்பொழுதும் ஒரு மாதம் ஒரு கூட்டத்தோடையே சுற்றிட்டுருப்பான். அப்போது வந்து அஷு கொஞ்சம் படியண்டா அப்படின்னு சொன்னால் அவன் சொல்லுவான், இல்லை +1 +2 மட்டும் தான் எங்கள் அம்மா அப்பா நல்லா படிக்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் காலேஜில் ஜாலியாக இருக்க சொன்னாங்க. இப்போ என்ன நீங்கள் படிக்கணும்னு சொல்கிறீங்க, எனக்கு கம்ப்ளீட்டாக மைண்ட் செட்டே டிஃப்ரெண்ட் ஒன் அப்படின்னு சொல்லியிருந்தான். பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் ஹீஸ் அ வெரி டெக்கி கை. ஆக்சுவலி ஹி சேஸ் கிளாஸ் ஆரம்பித்தோடனே 64 கெட் அவுட்லாம் சொன்னது கிடையாது. ஐ யூஸ் டு கால் பை ரோல் நம்பர். எல்லாரும் அலர்ட்டாக இருக்கணும்னு ரேண்டமாக ஒரு நம்பர் சொல்லுவேன். அதில் நிறைய நாள் பிரதீப்போட நம்பர் வந்துடும். தட் இஸ் ஹவ் 64 இஸ். அண்ட் தென் அது காலேஜ் டேஸில். அப்புறம் காலேஜ் டேஸில் வந்து எஸ், போத் ஆஃப் தெம் தே ஆர் சேசிங் டுவர்ட்ஸ் தேர் ட்ரீம்ஸ். அஷுவும் வந்து ஜாலியாக வெளியில் இருந்தாலும் அவன் வந்து அப்போலேருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எடுத்துகிட்ருப்பான். அவன் கிளாஸ்மேட்ஸை வச்சு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படியே ரிலீஸ் பண்ணிகிட்ருப்பான். அஸ்வத், அஸ்வத் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்ருப்பான். அதே மாதிரி பிரதீப் வந்து அமைதியாக சைலண்ட்டாக நிறைய குறும்புகள் பண்ணுவான். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபைலை யாருக்கும் தெரியாமல் எப்படி கிரிப் பண்ணி ஒழிச்சு வைக்கிறது, அதில் ரகசியமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் தென் ஐ செட் ஹி ஃபாலோஸ் ஹிஸ் ட்ரீம். நாளைய இயக்குனர்னு எங்கள் SSN காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அதுக்கு 2 பேருமே வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க டுவர்ட்ஸ் தட். அண்ட் தென் பிரதீப் அவனுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் கூட அது ரிலேட்டடாக தான் பண்ணியிருந்தான். எப்படி மூவி ரன் ஆனால் இந்த as of now this is a ஏரா. அண்ட் தென் இப்போ மூவி ரன் ஆனால் அது கேப்ஷன்ஸ் எல்லாம் சப்டைட்டில்ஸ் தன்னால் வருது. அதை வந்து அந்த டைமில் 2015 அவன் எடுத்து அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். பிகாஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும், டான்ஸ் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த ஸ்பீச்சை கேப்சர் பண்ணி அதை ரன் பண்ணுறதுங்கிறது ஒரு சேலஞ்சிங் இஷ்யூ. அது பின்னாடி ரன் பண்ணால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணால் அந்த ப்ராஜெக்ட் பேனலில் ஐ வாஸ் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ். பை த டைம் வி யூஸ் டு பிகம் வெரி க்ளோஸ். ஏன்னா அவனோட டெடிகேஷன், மெட்டிகுலஸ் ஒர்க், அது எவ்வளோ நுணுக்கமாக ஒரு சின்ன சின்ன விஷயமும் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஒவ்வொரு ரிவ்யூலையும் என்ன சொல்கிறோமோ அது நெக்ஸ்ட்டு டைம் அவன் கண்டிப்பாக அதை ஹி வில் கேரி அவுட்.
அந்த மாதிரி அந்த 64 ஹேஸ் grown up. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல் ஃபெஸ்ட்டுக்கு வரும்போது, காலேஜுக்கு வரும்பொழுது எஸ்எஸ்என்ல ஒரு குரல் கேட்குது, மேம் நான் இங்கே இருக்கேன், யுவர் 64 இஸ் ஹியர் அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த நம்பர் மேலே ஒரு அஃபினிட்டி. ப்ளஸ் அதே பிரதீப், அப்போ எப்படி பார்த்தனோ அதே பிரதீப் அவனோட வெற்றி விழாலாம் முடிஞ்சிட்டு வரும்போது கூட த சேம் வே ஹி யூஸ் டு பிஹேவ். அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் நான் ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டேன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே இல்லை. ஆல்வேஸ் இஸ் வெரி ஹம்பிள், ஆல்வேஸ் இஸ் வெரி ஹம்பிள். நம்ம நெக்ஸ்ட் டோர் பையன், நம்ம பையன் சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ தூரம் வந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஸோ ஹாப்பி ஃபார் யூ அஸ்வத் as well as பிரதீப். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். மென்மேலும் சிறக்க செழிக்க உன் புகழ் ஓங்க. Always I wish the success for you. Yeah, I'm here. And moreover, இன்னும் ஒன்று சொல்லிக்கணும். சம்யுக்தா called me. I have some deadline. ஆனால் வந்து இதே மாதிரி அவன் வெற்றி கழிப்பில் இருக்கும் பொழுது, தட் இஸ் லவ் டுடேக்கு அப்புறம் எல்லாரும் அவனை ஆல்மோஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. ஹி வாஸ் அவுட் ஆஃப் த கண்ட்ரி ஃபார் அ வைல். அண்ட் தென் ஸோ பிகாஸ் ஆஃப் தட் அவன் ஃபோன் நிறைய பேருக்கு ரீச் ஆகலை, ஹெச்ஆருக்கெல்லாம். They wanted to have in our college to celebrate for a function, conclave 23 I guess. ஸோ அதுக்கு அவங்க வந்து ஹெச்ஆர் வந்து என்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் பிரதீப்பை ரீச் பண்ணி சொல்லுங்கள். உடனே பிரதீப் கால் பண்ணப்போ போகல, பிகாஸ் ஹி இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரி. அண்ட் தென் மெசேஜ் பண்ணோன்னே இம்மீடியட்டாக whenever it was possible he called up. அப்போ சொன்னேன், பிரதீப் நீ வர்ற, நீ வா அப்படின்னு. only for that word he came all along the way. Thank you so much. உன்னுடைய அந்த ஹம்பிள்னஸ்க்கு இன்னும் நிறைய சிறப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அதாவது ஒரு டீச்சருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட் வளர்ந்து நின்று ஒரு இடத்துல ஜெயிச்சு இவ்வளோ பெரிய இடத்துல இருக்குன்னா, 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு, 2 பேருமே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பொசிஷனில் இருக்காங்க, இன்னும் மென்மேலும் வளர போகிறாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஆர் ஹியர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், அந்த ஹாய் சொன்னால் போதும், அந்த ஹாய் சொன்னாலே ஒரு போதை வர மாதிரி, அப்படி ஜஸ்ட் லைக் தட் அவங்களோட கடின உழைப்பால் மூவ் பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் ஹி பிகம்ஸ் அ ஃபேன் இன் ஈச் அண்ட் எவ்ரி யங்ஸ்டர்ஸ். ஓகே, ஸோ காலேஜில் ஹி ஹாஸ் பீன் செலிப்ரேட்டட் அ லாட். அண்ட் ஷூட்டிங் வரும்போது பகலில் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியலன்னு நைட்டோட நைட்டாக வந்து ஷூட் பண்ணாங்க நிறைய விஷயங்கள். எஸ், விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ.